அதிமுகவில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 23 பேரை கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 23 பேரை கொண்ட அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுகிறார். எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுகிறார். அதிமுகவில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். 23 பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் இன்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதில் எடப்பாடி தொகுதியில் பொதுச் செயலாளர் பழனிசாமி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் முக்கிய முகங்கள் எந்தெந்த தொகுதியில் களமிறங்குகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. 23 பேரை கொண்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதில் எடப்பாடியில் பழனிசாமி போட்டியிடுகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமியும், திண்டுக்கல்லில் சீனிவாசனும், நத்தத்தில் விஸ்வநாதனும் போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் முக்கிய முகங்களை கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் போட்டியிடுகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தத்தில் விஸ்வநாதன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். இருபத்தி 3 பேரை கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. வேப்பனஹள்ளியில் KP முனுசாமி, திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தத்தில் விஸ்வநாதன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். 3 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் போட்டியிடும் முக்கிய தொகுதிகளின் பெயர்களை பார்த்தோம். எடப்பாடியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் 23 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி களமிறங்குகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமியும், திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசனும் களமிறங்குகிறார்கள். அதிமுகவின் முக்கிய முகங்களை கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. நேற்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியான நிலையில் இன்று அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தனது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. நத்தத்தில் நத்தம் விஸ்வநாதனும், தொண்டாமுத்தூரில் SP வேலுமணியும் போட்டியிடுகிறார்கள். குமாரபாளையத்தில் தங்கமணியும், ராயபுரத்தில் ஜெயக்குமாரும் போட்டியிடுகிறார்கள். மயிலம் தொகுதியில் CV சண்முகம் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கில் செல்லூர் ராஜு போட்டியிடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தனது தொகுதியான எடப்பாடியில் களமிறங்குகிறார். வேப்பனஹள்ளியில் KP முனுசாமியும், திண்டுக்கல்லில் திண்டுக்கல் சீனிவாசனும் களமிறங்குகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், அதிமுகவிட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. யார் எந்தெந்த தொகுதியில் களமிறங்குகிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் அடங்கிய வேட்பாளர்கள் இந்த பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்பார்க்கக்கூடிய
விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எடப்பாடி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சியின் பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவார் தற்போது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து துணை பொதுச்செயலாளர் அதிமுக துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியிலும் அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும் அதே போல தொண்டாமுத்தூர் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சியின் மூத்த நிர்வாகி SP வேலுமணி போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தங்கமணி முன்னாள் அமைச்சர் தங்கமணி போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதே போல விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மதுரை மாவட்டத்தின் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் செல்லூர் K ராஜு போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தருமபுரி மாவட்டத்தின் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் R காமராஜ் அவருடைய பெயர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து OS மணியன் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தற்போது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை பொறுத்தவரையும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து கடம்பூர் ராஜு மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து RB உதயகுமார் அதே போல விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியிலிருந்து KT ராஜேந்திர பாலாஜி திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் பெஞ்சமின் ஆகியோர் வேட்பாளர்களாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அதே போல மதுரை மாவட்டம் திருப்பரன்றம் தொகுதியின் வேட்பாளர்களாக ஏற்கனவே தற்போது சட்டமன்ற உறுப்பினர் VV ராஜன் செல்லப்பா அதே போல ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியிலிருந்து KC கருப்பணன் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு KC வீரமணி அதே போல கரூர் மாவட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு MR விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அதே போல அரியலூர் மாவட்டத்தின் முன்னாள் அதே போல அதிமுகவுடைய கொறடாவாக இருந்தவர் தாமரை S ராஜேந்திரன் அரியலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். மொத்தம் 23 வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை அதிமுக தற்போது வெளியிட்டுள்ளது. சுமார் 165 தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்த தொகுதி சார்ந்த அந்த பங்கீடு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்காக அந்த பங்கீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இன்று மதியத்திலிருந்து சென்னை மாவட்டத்திலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த வேட்பாளர்களுடைய பெயர்களும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக ஸ்டாலின், முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள பட்டியலில் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் அனைவருக்கும் மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பட்டியல் எப்போது வெளியாகும்? அடுத்தடுத்த பட்டியல்களில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுகவோட திட்டம் என்ன? விக்னேஷ், அதாவது நீங்க குறிப்பிட்டதுபடிதான், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் என அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதியிலிருந்து வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுமுகங்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் புதுமுகங்களுக்கும் வாய்ப்புகளை வழங்க அதிமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்தடுத்த அந்த வேட்பாளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளாக இருப்பவர்கள், பிற நிர்வாகிகளும் முக்கியமாக வந்து முன்னாள் அமைச்சர்களான வளர்மதி, கோகுலேந்திரா உள்ளிட்டவர்களுடைய பெயர்களும் அடுத்தடுத்த பட்டியலில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். புதுமுகங்களுக்குமான வாய்ப்புகளும் இந்த முறை நிச்சயமாக கூடுதலாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எல்லாம் பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். அவருக்கு சிவகாசி தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் திரு ராஜேந்திர பாலாஜி, வாழ்த்துக்கள். உங்களுடைய பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு, எப்படி பாக்குறீங்க? வணக்கம் சார், KT ராஜேந்திர பாலாஜி பேரு. என்னை அதிமுகவுடைய முதல் பட்டியலில் சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்கத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற எல்லா காரியங்களும் ஜெபமாகும். அந்த அளவுக்கு தெய்வீக பக்தியோடு ஆன்மீக நெறியோடு அரசியல் நடத்துகின்ற ஒரு தலைவர் எடப்பாடியார். இன்றைக்கு அந்த முதல் பட்டியலில் என்னை வெளியிட்டிருப்பதற்கு, வேட்பாளராக போட்டியிட வெளியிட்டிருப்பதற்கு அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேளுங்க சார். உங்க சிவகாசி தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? தேர்தல் பணிகள்ல என்னென்ன வியூகங்களை பின்பற்ற போறீங்க? சிவகாசி தொகுதியிலே என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த
மக்களும் இணைந்து தொழில் செய்து பட்டாசு, தீப்பெட்டி, அச்சகம், ஆப்செட், காலண்டர் போன்ற தொழில் செய்கின்ற மக்கள் வாழ்கின்ற பகுதி எங்களது விருதுநகர் மாவட்டம். எங்கள் விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளுமே அதிமுகவுடைய கோட்டை என்பதை, எடப்பாடியாருடைய கோட்டை என்பதை நிரூபிப்போம். சிவகாசி என்பது எனக்கு மிகவும் 100% வெற்றி வாய்ப்புள்ள அற்புதமான தொகுதி. அந்த பகுதி மக்கள் என்னை தத்து பிள்ளையாக, தன் சொந்த பிள்ளையாக தத்தெடுத்துக் கொள்வார்கள். கூட்டணி கட்சியினரோடு எப்படி இணைந்து செயல்பட போறீங்க? இன்னும் கூட்டணி கட்சியினருக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலா உங்களோட பெயர்கள்லாம் வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளோட பிணைப்பு களத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு? கூட்டணி கட்சிகளை பற்றியெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே பேசிவிட்டார். பேசியதைத்தான் இன்றைக்கு அவர் தொகுதியில் இடஒதுக்கீடு கொடுத்து அறிவித்திருக்கின்றார். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே எங்களோடு, எடப்பாடியாரோடு, அதிமுகவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி போன்ற கட்சிகள் எல்லாம் எங்களோடு ஏற்கனவே இணைந்து பல போராட்டங்களில் பங்கெடுத்து எடப்பாடியாருடைய தலைமையேற்று வரக்கூடிய கட்சிகள். ஆகவே இணைந்து பணியாற்றுவதில் எல்லளவு பிணக்கும் எங்களுக்கு கிடையாது. சிறப்பான ஒரு ஏற்பாட்டோடு ஒரு இணைந்து செயலாற்றி வெற்றியை பெறுவோம். எப்பவுமே வித்தியாசமான முறையில பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் நீங்க. இந்த முறை உங்களோட பிரச்சார வியூகம் எப்படி இருக்கும்? மேலும் உங்களோட தேர்தல் அறிக்கையில ஃப்ரிட்ஜ் போன்ற திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? உங்களோட பிரச்சார வியூகங்கள்லாம் என்ன? நேற்றைய தினம் எடப்பாடியார், எங்களது பொதுச்செயலர் எடப்பாடி அண்ணன் அவர்கள் அறிவித்த 297 தேர்தல் வாக்குறுதிகளும் உடனடியாக மக்களுடைய மனங்களுக்கு, எண்ணங்களுக்கு சென்று விட்டது. அதற்கு எங்களது தகவல் தொழில்நுட்பத்துறை இன்றைக்கு அதை கடுமையாக பயன்படுத்தி மக்களிடத்தில் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பிரிட்ஜ், அதிமுக மிக்சி கிரைண்டர் பேன் தருவோம் என்று எங்களது தலைவி புரட்சித்துறை அம்மா அவர்கள் சொன்னார்கள் 2011. சொன்னபடி அந்த பணியை செய்து கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்றைக்கு பிரிட்ஜ் எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய, அடித்தட்டு மக்கள், உழைக்கின்ற மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இன்றைக்கு பிரிட்ஜ் எல்லா சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள் வீட்டில் கூட தேவைப்படுது. ஆகவே ரேஷன் கார்டு, அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் கார்டு உள்ள அத்தனை குடும்பதாரர்களுக்கும் பிரிட்ஜ் வழங்குவேன், விலையில்லாமல் வழங்குவேன் என்று எங்கள் பொதுச்செயலர் அறிவித்திருப்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது அற்புதமான ஒரு திட்டம், ஏழைகளுக்கான திட்டம், இல்லத்தரசிகள் மகிழ்கின்ற திட்டம். அது மட்டுமல்ல, கல்வியிலே சிறக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ கல்வி கனவை நனவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்த தலைவன் எங்கள் தலைவன் எடப்பாடியார். அதை 2.5% அதிகப்படுத்தி 10% உயர்த்தி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளை படிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பேன் என்ற அறிவித்திருக்கின்ற அறிவிப்பும் மாணவர் சமுதாயத்தில் இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முதியோர் பென்ஷன், குடும்ப தலைவர்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பது, இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 297 வாக்குறுதிகள் எடப்பாடி அறிவித்திருக்கின்றார். 1000க்கும் மேற்பட்ட அறிக்கைகள், கோரிக்கைகள் வந்ததை எதை செய்ய முடியுமோ தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு 297 அற்புதமான அறிவிப்புகளை தேர்வு செய்து அறிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், இதற்கு பணம் எங்கு வேண்டது? எங்களுக்கு அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியார் கொரோனா காலத்திலேயும் வரி வசூல் இல்லாமல், எந்த விதமான வரி வரவும் இல்லாமல் ஆட்சியை சரியாக செய்தவர், மக்கள் மீது வரி சுமத்தாமல் ஆட்சியை நடத்தியவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார். ஆகவே மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்பது தெரியும். எங்களுக்கு மத்திய அரசினுடைய பங்களிப்பு இருப்பது என்பதை மக்களுக்கு தெரியும். ஆகவே எடப்பாடியார் சொல்லுகின்ற இந்த வாக்குறுதிகளை உறுதியாக செய்து கொடுப்பார், செய்வார். அரசாணைகளாக வெளியிடப்படும். எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு, முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அரசாணைகளை வெளியிட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களாக அவை உருமாறும். இந்த முறை திமுக, அதிமுக மட்டும் இல்லாம 4 முறை போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அதிமுக எங்களுக்கு எதிரி திமுக. இதுதான் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய கூட்டணி. அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி, திமுக ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி. மற்ற இந்த 2 தான் தேர்தல் களத்தில் நிற்கும். அதிமுக ஜெயிக்கும், திமுக எங்களுக்கு எதிரிடத்தில் இருப்பார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் காணாமல் போய், மற்ற கூட்டணி சொல்லக்கூடியவர்கள் காணாமல் போய்விடார்கள். அடிக்கின்ற புயலிலே மற்ற கட்சிகள் எல்லாம் உதிரியா சிதறி போகிறார்கள். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டமைக்கு நன்றி திரு ராஜேந்திர பாலாஜி. அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 20 முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், திமுகவை ஒப்பிடுகையில்
கூட்டணி பேச்சு இது எல்லாமே கடைசியில் தொடங்கினாங்க. இப்போ ஆனால் தொடர்ச்சியாக தேர்தல் அறிக்கை ஆகட்டும், வேட்பாளர் பட்டியல் ஆகட்டும், அதிமுக களத்துல முந்துதா? உங்களுடைய பார்வை என்ன? முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் வேகம் காட்டுகிறார்கள். வழக்கமாகவே அவர்களுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்டமைப்பினுடைய அடிப்படையில ஏற்கனவே கிராம பகுதிகளிலும் ஒரு பக்கம் வேலைகள் தொடங்கியிருக்காங்க. நீங்க கடந்த ஒரு 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 15 நாட்களுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தார். அதுவே ஒரு ஒரு முதல்கட்ட தேர்தல் அறிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு பின்பு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்ததாக இருக்கலாம், விரைந்து தேர்தல் பிச்சு உள்ளிட்ட வாக்குறுதிகளை கொடுத்ததாக இருக்கலாம். அதற்கு பின்பு கூட்டணி கட்சிகளை ஒரே நாள்ல அமர வைத்து பெரிய கட்சிகளாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக, கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்குள்ளாக வைத்தே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக ஒரே நாள்ல தொகுதி பங்கீடை சமன் செய்ததா இருக்கலாம். அதனுடைய அடுத்த கட்டமா இன்னைக்கு வேட்பாளர்களுடைய முதல் பட்டியல் சற்றேறக்குறைய முன்னாள் அமைச்சர்கள் பலருடைய பெயர்கள் மீண்டும் இடம்பெற்றிருக்கிறது. சோ அந்த அடிப்படையில் அதிமுக களத்தில் வேகம் காட்டுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்தவரை நேற்று வரையிலும் தொகுதி உடன்பாடுகள் என்பதே போய்கொண்டிருந்தது. கமலஹாசன் போன்றவர்கள் போட்டியிலே என்கிறதுல இருந்து, விசிக சின்ன மனக்குறைகளோடு ஏற்றுக்கொண்டதுல இருந்து, தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டதுல இருந்து அந்த இடஒதுக்கீடு சிஸ்டம்குள்ளே இருக்கிறப்ப முதல் கட்டமாக ஒரு வேட்பாளர்கள் பட்டியலே வந்திருக்கிறது என்கிற அடிப்படையில அதிமுக அந்த தேர்தலை அணுகுகிற விதத்துல, தேர்தலை சந்திக்கிற விதத்துல முந்தியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இல்ல களத்துல பர்செப்ஷன் வைஸ் அதிமுக முன்னிலை வகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதற்கட்டமா வேணா வெறும் 23 பேர் பட்டியல தான் வெளியிட்டிருக்காங்க. அது களத்துல நாங்க முன்னணியில இருக்கோம் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கான யுக்தியா அது? நிச்சயமா அப்படியே நம்ம பார்க்கலாம். என்னன்னா நீங்க இன்னைக்கு தொடர்ச்சியாக விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்காங்க. அப்ப தாவேக்கா தொடர்ந்து ஒரு விஷயத்தை பேசி வர்றாங்க. களத்துல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டிங்கிறாங்க. பட் தாவேக்கா முகம் இன்னும் தேர்தல் வேலைகள்ல பெரிய முஸ்தீப்பு காட்டல. அப்ப திமுகவுக்கு இணையாக ரேஸ்ல இருக்கிறதா அதிமுக தான் அப்படிங்கக்கூடிய காட்ட வேண்டிய தேவையும் இன்னைக்கு இருக்கல. களம் 5 முனை போட்டியாக இருக்கிறது. நம்ம ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் ஒரு அணி என்று எடுத்துக்கொண்டால் கூட 5 முனை போட்டியாக இருக்கிறது. இந்த 5 முனை ரேஸ்ல கூர்மையா நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கறத காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு அதிமுகவுக்கு. அதனாலதான் முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியாகிறது. அடுத்த கட்டமாக நீங்கள் கேட்டதை போல அந்த எண்ணிக்கை வேண்டுமானால் 25க்கு குறைவாக இருக்கலாம். இது முதல் கட்ட பட்டியல் தான். இன்னும் அடுத்தடுத்தான பட்டியல்கள் வெளியாகும். சோ அப்ப இன்னைக்கு நல்ல நாள், நல்ல நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க அதிமுகவை பொறுத்தவரை. ஒரு சென்டிமெண்ட் அடிப்படையிலும் அப்படி பார்த்திருக்கலாம். இது களத்துல இது உங்களுக்கு திமுகவுக்கு எதிர் அதிமுக தான், அதிமுகவுக்கு எதிர் திமுக தான் அப்படிங்கக்கூடிய ஒரு நரேட்டிவ்க்கு இது பயன்படும். அந்த வகையில் இது அதிமுக அணுகியிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். அறிவிக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களை 20 பேர் முன்னாள் அமைச்சர்கள், இன்னும் சொல்ல போனா மாவட்ட ரீதியா மாவட்ட செயலாளர் பதவி முக்கியமான முகமா பார்க்கப்படக்கூடியவர்களா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் பாஜக கூட எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கறத தொகுதியை கண்டறியறதுல இன்னும் இறுதியாகல அப்படிங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, நிச்சயமாக அதுல சில கருத்து முரண்கள் இருக்கலாம். அது இன்னும் தாமதமாகும். 1 நாள் 2 நாள் கூட தாமதமாகலாம். ஏன்னா பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல இப்ப தமிழ் மாநில காங்கிரசுக்கு தெரிவித்து விட்டார்கள். நேற்று 5 தொகுதிகள் எதுன்னு சொல்லிட்டாங்க. பட் பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகள்ல சில கோயில் நகரங்கள் இருக்கிறது. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பகுதிகள் இருக்கிறது. சோ அதை இறுதி செய்வதில் சில தாமதங்கள் ஆகலாம். இன்னைக்கு நல்ல நாள் நல்ல நேரம் என்று பார்த்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அந்த அடிப்படையில் அவர் இதை அணுகியிருக்கணும். முதல் கட்டமா ஒரு 20-23 பேரை அறிவிப்பதன் மூலமா இவர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் என்பது இன்றைக்கு அறிவிப்பின் மூலமாக மட்டும் இல்ல, இதற்கு முன்புமே தெரியுமே. களத்துல ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் அப்படிங்கறது தொடங்கி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பேரும் தெரிந்த முகங்கள் தானே. எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. நீங்க கேட்டதே போல மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. இந்த அறிவிப்பு யாருக்கும் சர்ப்ரைஸ் தராது. அதே நேரத்துல நீங்க அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை எப்ப தரும்னா, களத்துல இருந்து ஏதோ ஒரு கடைக்கோடி மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல, ஒரு மத்திய மாவட்டங்கள்ல, டெல்டா பெல்ட்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு 4 பேர் வந்தாலும் அது ஒரு ஆச்சரியத்தை தரும். இது எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர்களுடைய பெயர்கள் தான் இருக்கு என்கிற அடிப்படையில் அந்த அடிப்படையில் அணுக வேண்டியிருக்கு. சோ அந்த அடிப்படையில் இதை பார்த்தாலும் கூட இது ஒரு முதல் கட்டம் தான். தொடர்ந்து களமாடுவாங்க. பட் பாஜகவுக்கான இடங்கள் உறுதி செய்யப்படாமல் ஒரு வேட்பாளர் பட்டியல், அந்த வேட்பாளர் பட்டியலில் 100% அதிமுக போட்டியிடக்கூடிய நபர்கள் மட்டும் வெளியே இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இல்ல எடுத்து வைக்கக்கூடிய முதலடியே பலமா இருக்கணும் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக இப்ப முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பிரபலமானவர்கள், மக்களுக்கு பரிச்சயமானவர்கள், ஏற்கனவே பலமுறை தேர்தலில் களமிறங்கியவர்கள் அப்படிங்கிறதுக்காக நாங்க பலமான வேட்பாளர்களை களத்துல இறக்குறோம், எல்லாருமே வெற்றி வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கான யுக்தியாவும் பார்க்கலாமா? இல்ல, நம்ம இவர்கள் எல்லோருமே வேட்பாளர்கள் என்பது அந்த தொகுதி மக்களுக்குமே ஏற்கனவே தெரியும் தானே. நீங்க எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள்,
தேர்தல் பணியில ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான், அந்த ஓட்டத்துல ஏற்கனவே களப்பணியில் இருப்பவர்கள் தான். ஸோ அவர்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது. கொஞ்சம் வேட்பாளர் நீங்க தான், சீக்கிரமா போய் களப்பணியை தீவிரப்படுத்துங்க என்று மக்களுக்கே செய்தி சொல்றாங்க, அவ்வளவுதான். பட் அந்த வேட்பாளர்களுக்கே தெரியும் ஏற்கனவே நம்ம தான் மீண்டும் இந்த தொகுதி நமக்கு தான். அதனால அவர்கள் ஏற்கனவே களப்பணியும் தொடங்கிட்டாங்க இந்த வேட்பாளர்கள் தான். ஸோ மக்கள் மன்றத்திலையும் அதிமுக எவ்வளவு வலுவான வேட்பாளர்களை நிறுத்துது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இன்னொன்னு, இன்னைக்கு விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்காங்க. இந்த ஸ்டார் வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே நட்சத்திர வேட்பாளர்கள் நான் சொல்லலாம். நீங்க உதாரணத்துக்கு 2022 பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கங்களேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே நட்சத்திர வேட்பாளர்கள் நிறுத்தல. அதனுடைய முடிவு நமக்கு தெரியும். முதல் கட்ட பட்டியலையே கிட்டத்தட்ட இத்தனை முன்னாள் அமைச்சர்கள் களமிறங்குறாங்க, இவ்வளவு நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்குறாங்கன்னு பாக்குறப்ப மற்ற அணிகளுக்கும் ஒரு செய்தி சொல்றாங்க. பாருங்க, திமுகவுக்கு எதிராக அதிமுக வலுவான வேட்பாளர்களை களமிறக்கிருக்காங்க. மக்கள் மன்றத்துக்கு இது பொருந்தும், மக்களுக்கும் தோணும், ஓ இவர் வந்து நிக்கிறாரு, திரும்பி நிக்கிறாரு அப்படிங்கறத தோன்றும். சோ அந்த விஷயத்திற்காக அதிமுக முதல் கட்டமாக இந்த பட்டியலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இதுவே நீங்க ஒரு 50-60 தொகுதிகளுக்கு கொஞ்சம் நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லாதவர்கள் சேர்ந்து வந்திருந்தா அது ஒரு சில தொகுதிகளில் நபர்களை தெரிந்திருக்காது. இது அனைவருமே தெரிந்த முகங்கள், ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முகங்கள் என்கிற அடிப்படையில கிரவுண்ட்ல இது வந்து அதிமுக கிட்ட ஒரு பெரிய இமேஜை உருவாக்கும் தான் பாக்குறேன். அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தொகுதிகள், இது உங்க பார்வையில எதை பலவீனம் பலமா பாக்குறீங்க? இல்ல, பலம் என்பது நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்குவது பலமாக பார்க்கிறேன். இன்னொன்று, இவர்கள் அனைவருமே சீனியர்கள். இவர்களுடைய பட்டியல் வெளியாகிற பொழுது விஜய ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில ஆச்சரியங்கள் இருக்கும். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலர் எதிர்பார்க்காத நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் சில தொகுதிகள்ல இருக்கும். ரொம்ப எளிமையான பின்னணியிலிருந்து வந்தவர்களுடைய பெயர்கள்லாம் இருக்கும். அது போன்று 2 விஷயங்களை செய்திருந்தால் அது இன்னுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு அடுத்தடுத்த பட்டியல் வெளியாகிற பொழுது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்ததாக அதிமுக தலைமை அறிவித்திருந்தாங்க. 10,185 என்று நினைக்கிறேன். அப்படி வருகிற பொழுது புதிய முகங்களுக்கும் இன்றைய நாள்ல கொஞ்சம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கலாம். அதுதானே உங்களுக்கு தொண்டர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கையை தரும், அடுத்த பட்டியல் எப்ப வெளியாகும். இதை பார்க்கிற பொழுது அதிமுக தொண்டர்களுக்கு சீனியர்களுக்கு தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் உருவாக்கி விடலாம். அப்ப அதையும் சேர்த்து அதிமுக கொஞ்சம் பரிசீலனை செய்திருக்கலாம். மற்றபடி இப்போதைய களச்சூழல்ல அதிமுகவுக்கான நட்சத்திர வேட்பாளர்கள் என்பது பெரிய பலமாகத்தான் இருக்கும். நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கல, பிரபலத்தன்மை கொண்டவர்கள் இல்ல. ஆனாலும் அந்த கட்சி 21% வாக்கு எடுத்திருந்தது, அணியாக 23% ஓட்டை எடுத்திருந்தது. இப்ப நட்சத்திர வேட்பாளர்களுக்கு இறக்க போறாங்க, களத்துல தெரிந்தும் உங்கள் இருக்க போறாங்க என்பதுதான் செய்தின்னு நான் பாக்குறேன். அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தொடர்பாக விரிவான பார்வையை முன்வச்சிங்க. மிக்க நன்றி திரு சுவாமிநாதன். அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. 23 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பான்மையானோர் முன்னாள் அமைச்சர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 16 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலின்படி அதிமுக பொதுச் செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடி தொகுதியில் களம் காண்கிறார். போன முறை, அதற்கு முந்தின முறை என தொடர்ச்சியாக எடப்பாடி தொகுதியில் களம் கண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணி களம் காண்கிறார். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூராஜு களமிறங்குகிறார். மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் களம் காண்கிறார். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதற்கட்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது, உங்களுடைய பார்வை சார். பாதுகாப்பான தொகுதி, பாதுகாப்பான வேட்பாளர்கள், இப்படியான ஒரு ஃபார்முலா தான் தெரிகிறது. நீங்கள் கடைசியில குறிப்பிட்ட மயிலம் தொகுதி CV சண்முகம் தொகுதி மாறி இருக்கிறார். அதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. விழுப்புரத்தில் தனக்கு வாய்ப்பு குறைவு என்று அவர் நினைச்சிருக்கலாம். காரணம் புதிய அணியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் அணி போகும்போது அந்த அணியிலே ஒரு 5000-7000 ஓட்டு பிரிந்தால் என்ன செய்வது என்கிற ஒரு அச்சம் இருக்கும். அதாவது இது எல்லாமே திமுக அதிமுக கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதி. வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் வெற்றி வித்தியாசம் 5000 7500 வாக்குகள் தான் மொத்தத்திலேயே வரும். ஏற்கனவே ஒரு புதிய அணி, அது தாவேகா, அவர் எவ்வளவு ஓட்டு பிரிக்கிறார்கள் என்று தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு புதிய அணியாக சசிகலா மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான அந்த அணி வரும்போது மயிலம் பாதுகாப்பான தொகுதி என்கிற கணக்கு திரு CV சண்முகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால தான் நான் இதை பார்க்கிறேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொறுத்தவரையில் அவரான ஒரு ரிக்வெஸ்டாகத்தான் இருக்கும் என்பது எனது கருத்து. மற்றபடி எல்லா தொகுதிகளிலும் நாம் எதிர்பார்த்த வேட்பாளர்கள் தான். புதிய வேட்பாளர்கள் என்று யாருமே கிடையாது. எல்லோருமே பழைய வேட்பாளர்கள். கேண்டிடேட் மெரிட் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கேண்டிடேட் மெரிட் என்பது 3 வகையாக பிரிக்கலாம். கேண்டிடேட் அந்த லோக்கல் ஜாதி, அவருக்கு லோக்கலாக இருக்கக்கூடிய நல்ல அறிமுகம்,
அதுபோக தொகுதி மக்களுக்கு இதற்கு முந்தைய காலகட்டத்திலே அவர் ஆற்றிய பணிகள், இதை வைத்துதான் தொகுதியிலே சாதாரண வாக்காளர்கள் முடிவெடுப்பார்கள். யார் நமக்கு தொகுதியிலே நிற்கிறார்கள் என்கிற கேள்வி வரும்போது, இவரை நன்கு தெரியும், இப்படியான ஒரு அந்த அறிமுகம் வேண்டும் என்பது இந்த தொகுதி பட்டியலின் கணக்காக தெரிகிறது. மற்றபடி எப்போதுமே அதிமுகவிலே நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்ப்பார்கள். 23 பேர் என்கிற அந்த எண்ணிக்கையில் கூட ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். ஜெயலலிதா காலத்திலிருந்து அதை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். பாதுகாப்பான தொகுதிகள், பாதுகாப்பான வேட்பாளர்கள், இது ஒரு சரியான ஃபார்முலா தான். திரு தராசிஷியாம், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், எல்லாத்திலுமே அதிமுக கூட்டணி வேகம் எடுக்கிறத பார்க்கிறப்ப இது திமுகவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கு களத்துல? திமுகவுக்கு சவால் தான். இட்ஸ் நாட் அ கேக் வாக் என்பதை அவர் உணர்த்துகிறார். திமுக சுலபமாக வெற்றி பெற்றுவிடும் என்று நினைக்காதீர்கள், நாங்கள் கடுமையான போட்டி தருவோம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்த்துகிறார்கள். இன்னொன்று, கூட்டணி கட்சிகளுக்கும் இதுல ஒரு செய்தி இருக்கிறது. உதாரணமாக திருப்பரங்குன்றம் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு முயற்சி செய்தது நமக்கே தெரியும். தீபம் ஏற்றுகிற விஷயத்திலே பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினார்கள். திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினார்கள். கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ராஜன் செல்லப்பா அவர்கள் சேஃப் பெட், தொகுதியில பெரிய செல்வாக்கு படைத்தவர், தொகுதியில் உள்ளூர் தொகுதிக்காரர், தொகுதிக்காக நிறைய செய்திருக்கிறார், இப்படி சேஃப் பெட். எனவே தெரியாத ஒரு பாரதிய ஜனதா முகத்தை அங்கு விடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால், நமக்கு எது சிறந்த தொகுதியாக இருக்கிறதோ, நமது வேட்பாளர்கள் எங்கு ஏற்கனவே வெற்றி பெற்று பெரிய அளவுக்கு பணியாற்றி வைத்திருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் கொடுக்கும். காரணம், அங்கு வெற்றி பெறுவது கூட்டணி கட்சிகளுக்கு சுலபம் என்பது அவர்களது கணக்கு. இந்த அடிப்படை ஃபார்முலாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக கடைபிடித்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு எங்கு செல்வாக்கு இருக்கிறதோ அங்கு கூட்டணி கட்சிகளுக்கு அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். கூட்டணி கட்சிகள் இப்போது அதை புரிந்து கொண்டிருப்பார்கள். நேற்று அதிமுக தரப்புல தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. இன்னைக்கு பரப்புரைய தொடங்குறாரு. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. இது பர்செப்ஷன் வைஸ் அதிமுகவுக்கு எந்த அளவுல உதவும் சார்? அப்படி நாம் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட திமுக கூட்டணியும் எல்லாமே முடிவடைந்து விட்டது. எதிர்பாராத விஷயம் எது என்றால், தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அது எதிர்பாராத விஷயம். காரணம், ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கி இருந்தார்கள். மக்கள் நீதி மையம் போட்டியில் இருந்து நாங்கள் தமிழ்நாட்டு தேர்தலிலே போட்டி இல்லை, ஆனால் திமுக ஆதரவு என்று நேற்று அறிவித்தது எதிர்பார்க்காத விஷயம். மற்றபடி திமுக கூட்டணியிலும் எல்லாமே முடிந்து விட்டது. தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு அவர்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார்கள். அதற்கு அல்லது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் பிரச்சாரத்தை அவர்களும் தொடங்கி விடுவார்கள். எனவே யார் முதலில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டார், யார் பிரச்சாரத்தை முதலில் துவங்குகிறார் என்பதை வைத்து நாம் பேசலாமே தவிர அது களத்திலே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. நன்றி திரு தராசிஷியாம், உங்களுடைய பார்வைக்கு. அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் 20 பேர் இடம்பெற்றிருக்கின்றனர். தற்போதைய எம்எல்ஏக்களாக உள்ள 16 பேரும் இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றனர். இன்று மாலை தேர்தல் பரப்புரையை தொடங்கவிருக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 23 பேரில் 16 பேர் தற்போது எம்எல்ஏக்களாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி களம் காண்கிறார். வேப்பனஹள்ளி தொகுதியில் KP முனுசாமி களமிறக்கப்பட்டிருக்கிறார். நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் மீண்டும் போட்டியிடுகிறார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் SP வேலுமணி களம் காண்கிறார். குமாரபாளையம் தொகுதியில் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் அதிமுக கழக செயலாளர் தங்கமணி களம் காண்கிறார். ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் களம் காண்கிறார். போன முறை இந்த தொகுதியில் ஜெயக்குமார் தோல்வியுற்றிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் டி ஜெயக்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். மயிலம் தொகுதியில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலரும் மாநிலங்களவை எம்பியுமான திரு CV சண்முகம் களமிறக்கப்பட்டிருக்கிறார். போன முறை சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வியுற்றார். இந்த முறை அவர் தொகுதி மாறி மயிலம் தொகுதியில் களம் காண்கிறார்.
அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். 23 பேரில் தற்போது 16 பேர் தற்போது எம்எல்ஏக்களாக உள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் 20 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீண்டும் களம் காண்கிறார். வேப்பனஹள்ளி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி களம் காண்கிறார். அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல திண்டுக்கல் தொகுதியில் அதிமுகவின் பொருளாளர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். நத்தம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளரான SP வேலுமணி, இவர் முன்னாள் அமைச்சர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார். SP வேலுமணி மீண்டும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலர் P தங்கமணி குமாரபாளையம் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ளார். மதுரவாயில் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அக்ரி S கிருஷ்ணமூர்த்தி கலசப்பாக்கம் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் கூட. ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றம் தொகுதியில் களம் காண்கிறார். அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி 23 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். 23 பேரில் தற்போது 16 எம்எல்ஏக்களாக உள்ள 16 பேர் பெயரும் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இதில் இடம்பெற்றுள்ள 20 பேர் முன்னாள் அமைச்சர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள 16 பேருக்கு அதிமுகவில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 7வது முறையாக ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் அவர் தோல்வியுற்றிருந்தார். இந்த நிலையில் தற்போது ராயபுரம் தொகுதியில் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குமாரபாளையம் தொகுதியில் நாமக்கல் மாவட்ட அதிமுக செயலர் முன்னாள் அமைச்சர் P தங்கமணிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரை மேற்கு தொகுதியில் மதுரை மாநகர மாவட்ட அதிமுக செயலர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மயிலம் தொகுதியில் CV சண்முகத்திற்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இவர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். 2028ஆம் ஆண்டில்தான் இவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. இந்த நிலையில் மயிலம் தொகுதியில் CV சண்முகத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாலக்கோடு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நன்னிலம் தொகுதியில் R காமராஜ் போட்டியிடுகிறார். மீண்டும் அந்த தொகுதியில் களம் காண்கிறார் முன்னாள் அமைச்சர் R காமராஜ். OS மணியனும் வேதாரண்யம் தொகுதியில் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திருமங்கலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் களம் காண்கிறார். இதேபோல சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சரான ராஜேந்திர பாலாஜி களமிறக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார். அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் ராஜேந்திர பாலாஜி இருக்கிறார். சிவகாசி தொகுதியில் அவர் மீண்டும் போட்டியிடுகிறார். மதுரவாயில் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார். கலசப்பாக்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார். அதிமுக விவசாய பிரிவு செயலாளர் பதவியும் வகிக்கிறார். அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலசப்பாக்கம் தொகுதியிலும், திருப்பரங்குன்றம் தொகுதியில் ராஜன் செல்லப்பா களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார்.
KC கருப்பண்ணன் பவானி தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் அமைச்சரும் கூட. ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக இருக்கிறார். KC வீரமணி ஜோலார்பேட்டை தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக செயலர், முன்னாள் அமைச்சர். அதேபோல கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர், இவர் முன்னாள் அமைச்சர். கடந்த முறை செந்தில் பாலாஜியிடம் தோல்வியுற்றார். இந்த முறை மீண்டும் கரூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் MR விஜயபாஸ்கர். அரியலூரில் தாமரை ராஜேந்திரன், அரியலூர் மாவட்ட கழக செயலாளர், அதிமுக செயலர், முன்னாள் தலைமை கொறடா என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் அரியலூர் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். அதற்கான பட்டியலை தான் நாம் திரையில் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 23 பேரில் 16 பேர் தற்போது MLA-க்களாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை அதிமுக பொதுச் செயலர் தேர்தல் பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது 23 பேர் கொண்ட அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இன்னும் சில கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு முடியாத நிலையில் இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது, கவனம் பெறுகிறது. அதிமுகவில் பாஜக, பாமக, தமுக உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரசுக்கும் 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன அதிமுகவில். இந்த நிலையில் தற்போது அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகியிருக்கிறது.